ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 9th நியூ புக்கில் இருந்து இம்பார்ட்டன்ட் 100 கொஷின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th 7th 8th வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம 9th 100 கொஷின் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் 100க்கு நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடுகள். ஆப்ஷன் டி மொரிசியஸ், இலங்கை. செகண்ட் கொஷின், மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதும் ஓதி நட என்று கூறியவர். ஆப்ஷன் டி ஈரோடு தமிழன்பன். தேர்ட் கொஷின், உலக தாய்மொழி தினம். ஆப்ஷன் டி February 21. April 24 ஒரு இம்பார்ட்டண்டான டே. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் குரூப் 4 கூட அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஃபோர்த் கொஷின், தமிழ் வீடு தூது எத்தனை கன்னிகளை உடையது? ஆப்ஷன் டி 268. ஐந்தாவது கொஷின், சட்டி உடைந்து போயிற்று இது எவ்வகை தொடர்? ஆப்ஷன் சி செயபாட்டு வினைத்தொடர். சிக்ஸ்த் கொஷின், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று கூறும் சங்க பாடல். ஆப்ஷன் பி புறநானூறு. செவன்த் கொஷின், உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. ஆப்ஷன் சி கூவல். எய்த் கொஷின், ஆடுங்கிளை இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் டி பெயரச்ச தொடர். இது பட்டமரம் அந்த டாப்பிக்கில் இருக்குது. ஒன்பதாவது கொஷின், திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். ஆப்ஷன் பி குமரிலப்பட்டவர். முதல்ல பயன்பாட்டை கொண்டு வந்தவர் அவர் கால்டுவெல். 10வது கொஷின், தவறான இணையை கண்டறிய. மிசை அப்படின்னா மேலேன்னு வரணும், கீழேன்னு இருக்குது. குந்த உட்கார இது கரெக்டு. கந்தம் மனம் இதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் தவறான இணை. 11வது கொஷின், நாடெல்லாம் நீர்நாடு தனையொவ்வா நலமெல்லாம் என்று புகழப்படும் நாடு. ஆப்ஷன் ஏ சோழ நாடு, பெரிய புராணம். 12வது கொஷின், பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர். ஆப்ஷன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 13வது கொஷின், அடியவரின் பெருமையை கூறும் திருத்தொண்ட தொகை யாரால் எழுதப்பட்டது? ஆப்ஷன் பி சுந்தரர். 14வது கொஷின், வட திராவிட மொழிகளில் பொருந்தாதது. குரு மால்தோ பிராகியூ இது மூணுமே வட திராவிட மொழி. துளு தான் தவறான இணை. 15வது கொஷின், ஹைக்யூ, சென்ரிவ், லிமெரிக்கு என புது வடிவங்களில் கவிதைகளை தந்தவர். ஆப்ஷன் டி ஈரோடு தமிழன்பன். 16வது கொஷின், தமிழ் மொழி கொண்டுள்ள வண்ணங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 100. நோக்கிய வண்ணம் 5 மேல் உண்டோ? 17வது கொஷின், நீராடல் பருவம் இடம்பெற்றுள்ள சிற்றிலக்கியம். ஆப்ஷன் சி பிள்ளைத்தமிழ். இப்போ ஒரு ஷார்ட்கட் வச்சிங்க, நீராடல்னால் குளிக்கிறது. ஸோ குழந்தைகளை தான் குளிப்பாட்டுவோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்குணங்களில் தீவிரமான செயலை குறிக்கும் குணம் எது? ஆப்ஷன் டி ராசசம். சத்துவம் அப்படின்னா அமைதி. இந்த படையப்பா படத்தில் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். தாமசம் அப்படின்னா சோம்பல். ராசசம் அப்படின்னா தான் தீவிரமான குணம். எந்த சங்க இலக்கியத்தில் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி கலித்தொகை. கண்ணுடையம்மன் பல்லு என்னும் பல்லு இலக்கியம் ஏறு தழுவு நிகழ்வுகளை எவ்வாறு குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் சி எருது கட்டி. 21வது கொஷின், பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் என குறிப்பிடும் நூல். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஆப்ஷன் பி மணிமேகலை. 22வது கொஷின், திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம். ஆப்ஷன் ஏ குறிப்பறிதல். பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும் இதில் பாடை மாக்கள் என யார் அழைக்கப்படுறாங்க? ஆப்ஷன் பி பழமொழி பேசும் மக்கள்.
ஸ்மார்ட் ஃபோன். தமிழ் சொல் தருக. ஸ்மார்ட் ஃபோன். ஆப்ஷன் சி திறன் பேசி. 25 தாழ்பூந்துறை இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி வினைத்தொகை. 26 பண்ண அரும் கலைதறி பட்டி மன்றம் என்று கூறும் நூல். ஆப்ஷன் ஏ கம்பராமாயணம். ஆப்ஷன் 27வது கொஷின் வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது. ஓமை தொகையில் வல்லினம் மிகும் கரெக்டு. தமிழ் தேன் ஸோ வல்லினம் மிகும். திசை பெயர்களில் கிழக்கு மேற்கு அதுலேயும் வல்லினம் மிகும் அதுவும் கரெக்டு தான். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் இதுவும் கரெக்டு தான். வினைத்தொகையில் வல்லினம் மிகும். வினைத்தொகையில் ஆக்சுவலாக வல்லினம் மிகாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொங்கு கடல் அதில் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகாது. ஸோ வினைத்தொகையில் தான் வல்லினம் மிகாது. 28 செருக்கினால் துன்பம் தந்தவரை எதனால் வெல்ல வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆப்ஷன் ஏ பொறுமையால். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர். ஆப்ஷன் டி மணக்குடவர். 30வது கொஷின் குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க கொள்ளல் இதில் இடம்பெற்றுள்ள அணி. ஆப்ஷன் ஏ சொற்பொருள் பின்வரு நிலையணி. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1812. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவனாகவும் விளங்கியவர். ஆப்ஷன் பி கவிஞர் தமிழொலி. 33வது கொஷின் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் பி மணிமேகலை. அறிவியல் எனும் வாகனம் மீது ஆளும் தமிழை நிறுத்துங்கள் கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கனிப்பொறி உள்ளே பொருத்துங்கள் என்று பாடியவர். ஆப்ஷன் பி வைரமுத்து. 35 பின் வருவனவற்றில் உற்றறிதல் மற்றும் சுவைத்தல் திறன் கொண்ட உயிரினம் எது. ஆப்ஷன் பி சிப்பி. தேசிய கவி தன்னுடைய எந்த அகவையில் அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றார். ஆப்ஷன் பி. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இக்கூற்று யாருடையது. சுயமரியாதை தந்தை பெரியார். வளவன் ஏவா வான ஊர்தி என்று குறிப்பிடும் இலக்கிய நூல் எது. ஆப்ஷன் ஏ புறநானூறு. 39 ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்று சீவக சிந்தாமணி எந்த இலம்பகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டி நாமக்கல் இலம்பகம். 40வது கொஷின் வல்லினம் மிகா இடங்களில் தவறானது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது கரெக்டானது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது இதுவும் கரெக்டானது. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது இதுவும் கரெக்டானது. திசை பெயர்கள் ஏற்கனவே பார்த்தோம். திசை பெயர்களில் வல்லினம் மிகும். ஸோ இங்கே மிகாதுன்றது. ஸோ இதுதான் தவறானது. விடியாது பெண்ணாலை என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார். ஆப்ஷன் பி பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என முழக்கம் செய்தவர். ஆப்ஷன் டி பாரதிதாசன். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் 2022 குரூப் 2 கொஷின் இது. ஆக்சுவலாக யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 44 பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். 45வது கொஷின் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன எனும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்துரைக்கும் நூல் எது. ஆப்ஷன் பி சிறுபஞ்சமூலம். அறிஞர் அண்ணா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்களில் பொருந்தாத ஒன்றை குறிப்பிடுக. ஹோம் ரூல், மாலைமணி, திராவிட நாடு இது எல்லாமே ஒரு ஆசிரியராக இருப்பார். குடியரசில் மட்டும் துணை ஆசிரியராக இருப்பார். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற பெருமைக்குரியது. ஆப்ஷன் பி சரஸ்வதி மஹால். தஞ்சாவூரில் இருக்க சரஸ்வதி மஹால். ராவண காவியம் எத்தனை பாடல்களை உடையது. ஆப்ஷன் பி 3100. 49 நாச்சியார் திருமொழி எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது.
ஆப்ஷன் சி 143 ஐ லவ் யூவா இல்லை நாச்சியார் பெண்ணு ஸோ ஐ லவ் யூ சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோகமித்திரனின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் சி அப்பாவின் சிநேகிதர். எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனை நீயே என்னும் வடிகள் யாருடையது? ஆப்ஷன் சி பாரதிதாசன். 24 தீர்த்தங்கரர் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக எங்கு செதுக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் ஏ திருநாதர் குன்று. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று குறிப்பிட்டவர்? ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா. கல்விசேர் மாய்ந்தரின் இறைஞ்சி காய்த்தவே என்று கூறும் நூல்? ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி. சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர்? ஆப்ஷன் பி நச்சினார்க்கினியார். புலவர் மேல் உச்சிற்குள் நச்சினார்க்கினியார். முத்தொள்ளாயிரம் எந்த பாவகையை சார்ந்தது? ஆப்ஷன் பி வெண்பா. இலக்கண குறிப்பு தருக. முழங்கிசை. ஆப்ஷன் டி வினைத்தொகை. மதுரை காஞ்சி நூலில் எத்தனை அடிகள் மதுரையை மட்டும் சிறப்பித்து பாடுகின்றன? மொத்தம் 782 அடிகள். அதில் மதுரையை மட்டும் சிறப்பித்து பாடுகிற 354 அடிகள். பைங்கூழ் வளர்ந்தது எவ்வகை ஆகு பெயர்? காரியவாகு பெயர். நச்சிலைவேல் கோக்கோதை நாடு என்றழைக்கப்படும் நாடு? ஆப்ஷன் பி சேர நாடு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். வயலிடை புகுந்தாய் மணிர்கதிர் விளைந்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே என்று பாடியவர்? ஆப்ஷன் ஏ வாணிதாசன். தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்றழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் பி பெரியார். நாட்டின் விடுதலையை விட பெண் விடுதலைதான் முதன்மையானது என்று கூறியவர்? ஆப்ஷன் சி பெரியார். புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் ஏ நா பிச்சமூர்த்தி. முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி என்று பாடியவர்? ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி. 66வது கொஷின். யசோதர காவியம் எத்தனை சருக்கங்களை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 5 சருக்கங்கள். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்று கூறும் சங்க இலக்கியம்? ஆப்ஷன் ஏ புறம், அதாவது புறநானூறு. 68 இலக்கண குறிப்பு தருக. அனைவரும். ஆப்ஷன் ஏ முற்றுமை. கல்யாண்ஜியின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? ஆப்ஷன் சி ஒரு சிறு இசை 2016. குறுந்தொகை முதலாக பதிக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி 1915. நசை அப்படின்னா ஆப்ஷன் பி விருப்பம். குறுந்தொகை அடியவரை. ஆப்ஷன் பி 4 முதல் 8. வேரில் பழுத்த பலா என்ற புதினத்தின் ஆசிரியர்? ஆப்ஷன் ஏ சமுத்திரம். 74 கொஷின். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உளே இப்பாடலை பாடியவர்? ஆப்ஷன் சி வள்ளலார். தமிழ் சொல்லறிக. மெட்டாஃபர் அப்படின்னா உருவக அணி. அடுத்தது ப்ரீவியஸ் கொஷின் 2016. இதுலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 25 கொஷின் எடுத்திருக்கேன். வாங்க போகலாம். பொருந்தாத சொல்லை கண்டறிய. கப்பலை குறிக்கிற சொல் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதில் பொருந்தாதது நமக்கு பார்த்தோன்னே தெரியும். ஆழி அப்படின்னா கடல். அடுத்தது 77 கொஷின். நடுவண் அரசு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி 1978. 1976க்கு ஒருத்தவங்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க. யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 78வது கொஷின். அதியமான் நெடுஞ்செழியனின் அவைகால புலவராக விளங்கியவர்? எல்லாருக்கும் தெரிந்ததே ஔவையார். ஔவையாருக்காக அரிதாக கிடைக்கக்கூடிய நெல்லிக்கனியை கொடுத்துருப்பாரு.
புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றவர்? ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர். பொருந்தாத விடையை எழுதுக. மனுமுறை கண்ட வாசகம் வள்ளலார், திருவருட்பா வள்ளலார், ஜீவகாருண்ய ஒழுக்கம் இதுவும் வள்ளலார், திருப்புகழ் மற்றும் அருணகிரிநாதர். ஸோ இதுதான் பொருந்தாத இணை. 81. நாட்டுப்புற இயலின் தந்தை என அழைக்கப்படுபவர்? ஆப்ஷன் ஏ ஜேக்கப் கிரீம். 82வது கொஷின். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று புகழப்படுபவர்? ஆப்ஷன் டி திருத்தக்க தேவர். சுரதா எழுதிய நூல்களில் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசை பெற்ற நூல்? ஆப்ஷன் சி தேன்மழை. 7 பருவ மங்கையரை பற்றி கூறும் இலக்கியம் எது? மங்கையர்கள். ஸோ மங்கையெல்லாம் பார்க்க நம்ம உலா வரும், உலானா சுற்றுறது. ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்டாக வச்சுக்கிங்க. ஆப்ஷன் பி உலா. 85வது கொஷின். அழுது அடியடைந்த அன்பர் என குறிப்பிடப்படுபவர்? ஆப்ஷன் பி மாணிக்கவாசகர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். 86. தமிழில் காணும் முதல் சித்தர் திருமூலர். 87. நப்பி என்னும் சொல்லின் பொருள்? ஆப்ஷன் ஏ மான். ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டிய அரசன்? ஆப்ஷன் ஏ 2ஆம் ராசராஜன். சிறு பஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? ஆப்ஷன் பி 97. ஊக்கமுடையான் ஒடுக்கம் எதை போன்றது? பின்வாங்கி நிற்கும் ஆடு. 91வது கொஷின். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல்? ஆப்ஷன் சி திருக்குறள். உலா எனும் சிற்றிலக்கியம் பாடபெறும் பாவகை? ஆப்ஷன் பி ஆசிரியர் பா. திருச்செந்தூர் கலம்பகம் எனும் நூலை இயற்றியவர்? ஆப்ஷன் பி ஈசான தேசிகர். குறிஞ்சி திட்டு எனும் நூலை இயற்றியவர்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். நெஞ்சாற்று படை என அழைக்கப்படும் நூல்? ஆப்ஷன் பி முல்லைப்பாட்டு. 96வது கொஷின். தமிழகத்தை 72 பாளையங்களாக பிரித்து ஆண்டவர்கள்? ஆப்ஷன் பி நாயக்கர்கள். நேயர் விருப்பம், ஆலாபானை ஆகிய நூல்களை இயற்றியவர்? ஆப்ஷன் சி அப்துல் ரகுமான். தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா என பாராட்ட பெற்றவர்? ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்துள்ளார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். ஆப்ஷன் பி பாரதிதாசன். வல்லை என்பது? ஆப்ஷன் சி உலக்கை குத்தும்போது பாடும் பாட்டு, உலக்கை பாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.